தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த புகழ் வணக்க நாள். அதேபோல் நம்முடைய தலைவர் காமராஜர் அவர்கள் பெரும் மதிப்பு வைத்து நம்பிக்கை கொண்டு அவர் தலைமையில் இயங்கினார் என்றால் அது அண்ணல் காந்தியார் அவருடைய பிறந்த நாள். அண்ணல் காந்தியாருடைய பிறந்த நாளிலே நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்தார். தனிப்பட்ட முறையிலே எனக்கு நானும் மறைந்த நாளாக இருந்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்னுடைய 15 அகவையிலே ஏற்பட்டது. எப்படி என்றால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நான் 15 அகவையிலே தன்னந்தனியாக திருநெல்வேலியிலிருந்து தஞ்சாவூருக்கு தொடர் வண்டியிலே புறப்பட்டேன். இடையில் திருச்சியில் இறங்கி அடுத்த தொடர் வண்டி மாற வேண்டும். திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்ட தொடர் வண்டி பெரிய அளவுல அப்பொழுது கூட்டம் எல்லாம் இல்லை. நான் ஏறி அமர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். விருதுநகர் தொடர்வண்டி நிலையத்தில் வண்டி நிற்கிறது பொழுது எனக்கு தண்ணீர் குடிக்கணும் என்கின்ற எண்ணத்திலே தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதனாலே வண்டியை விட்டு கீழே இறங்கி, அப்பொழுதெல்லாம் குழாய்கள்ல தான் தண்ணி, இப்பவும் குழாய் இருக்கு, ஆனால் குழாய் தண்ணீர் யாரும் குடிப்பதில்லை. அப்பொழுது எல்லாருமே குழாய் தண்ணீரை தான் குடிப்பார்கள். குழாயை திறந்து விட்டு தண்ணீரை குடித்து விட்டு வண்டியில் ஏற போகிற ஏற முடியவில்லை. வண்டி ஏறுகிற இடத்தில் தொத்தி கொண்டு நிற்கிறார்கள். ஒரு 5 நிமிடத்துக்குள் அவ்வளவு கூட்டம். என்ன, எதுக்கு கூட்டம், எங்க இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் வண்டி புறப்பட போகுதுன்னு போய் ஏறினா தொத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் எல்லோருக்கும் கீழே தொங்குறேன். வண்டி புறப்பட்டது. என்னுடைய ஒரு கால் தண்டவாளத்துக்கும் நடைமடிக்கு இடையில தொங்கிட்டு போகுது. அப்புறம் அங்கே இருந்த மக்கள், உள்ளே இருந்த மக்கள் சத்தம் போட்டு அந்த தம்பியை உள்ளே அனுப்புங்க சத்தம் போட்டு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து உள்ளே திணித்து உள்ளே போன பிறகுதான் விசாரிக்கிறேன், பெருந்தலைவர் காமராஜர் இறந்து போய் விட்டார் என்கின்ற செய்தி காட்டு தீயாக பறந்து எல்லா வண்டிகளிலையும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஆகையினாலே இந்த நாளை எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள். நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் மறக்க முடியாத மனிதர். அவருடைய மறைந்த நாள் எனக்கு என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள். நான் உயிர் பிழைத்த நாள் என்று சொல்ல வேண்டும். அந்த நாளிலே திருநெல்வேலியிலே தமிழ் தேச தன்னுரிமை கட்சி என்கின்ற அமைப்பை வைத்திருக்கிறோம். ஆட்சி தமிழ் புரட்சி குற்றம் என்கின்ற ஒரு அமைப்பை, தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை எல்லா இடத்திலும் நடைமுறைப்படுத்துவதற்காக அண்மையிலே தொடங்கி இருக்கிறோம். இப்பொழுது நான் நீண்ட காலமாக வேளாண்மை தொழில் செய்தாலும் கூட அதற்கு அடுத்து நான் ஒரு கட்டட தொழிலாளி. ஆகையினாலே கட்டட தொழிலாளிகளை நலவாரியத்தில் கொண்டு சேர்ப்பதற்கான பணிகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன் திருநெல்வேலியில. அந்த கட்டடத்துள்ள நலவாரியம் அமைவதற்கு நான் போராடி இருக்கிறேன். 18 வயதிலிருந்து போராடி இருக்கிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு கட்டட தொழிலாளர் நலவாரிய தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் பொன்குமார் அவர்கள் தலைமையிலே 1978 போராடி இருக்கிறோம். பின்னாலே 93, 94 வாக்கிலே சென்னை மாநகரத்தில் மட்டும் கட்டட தொழிலாளர் நலவாரியம் அமைக்கப்பட்டது. பிறகு 96, 97 காலகட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் நலவாரியத்தில் அமைக்கப்பட்டது. நான் நலவாரியத்தில் பதிவு செய்திருக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் பல பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது என்னுடைய தனிப்பட்ட வாழ்வியல் சூழல் பெருமளவில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியாத நிலையில் திருநெல்வேலியில் உட்கார்ந்து கொண்டு இந்த தொழிற்சங்க வேலைகளை செய்யலாம் என்று சொல்லி மூவேந்தர் கட்டட மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தினுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டு செயல்பட தொடங்கி இருக்கிறோம். காந்தியினுடைய பிறந்த நாள், பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு நாளிலே திருநெல்வேலியிலே ஒரு சிறப்புக்குரிய, ஒரு வரலாற்று பெருமைக்குரிய ஒரு பணியை தொடங்கி இருக்கிறோம். என்ன பணி என்று சொன்னால், அங்கே கள்ளக்குறிச்சியில இன்றைக்கு நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர் ஏற்பாட்டிலே மிகப்பெரிய மாநாடு. என்ன மாநாடு? மது ஒழிப்பு மாநாடு தொடங்கி இருக்கிறார். மிக சிறப்பாக அந்த மாநாடு நடைபெற்று வெற்றி பெற நாம் வாழ்த்துகிறோம். அதே போல மூவேந்தர் கட்டட மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் சார்பிலே 100 கணக்கிலே உழைக்கும் தாய்மார்களை, கிராமத்திலிருந்து அன்றாடம் கூலி வேலை செய்து வாழ்வேலை கடத்தக்கூடிய தாய்மார்களை 100 கணக்கிலே நம்முடைய கட்டட தொழிலாளர் சங்கத்திலிருந்து திரட்டி பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு முன்னாலே நின்று பெருந்தலைவர் காமராஜர் பெயரிலையும் அண்ணல் காந்தியார் பெயரிலையும், என அந்த 2 தலைவர்களும் மது ஒழிப்பில் அவ்வளவு அழுத்தமான உறுதியான நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு இந்திய விடுதலை போராட்டத்தின் ஊடாகவே மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றவர்கள், வாகை சூடியவர்கள். சாராயம் வடிப்பது மட்டும்தான் குற்றம் என்று இருந்த இடத்தில் குடிப்பதும் குற்றம் என்று சட்டம் கொண்டு வந்து முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர், காந்தியார் அவர்களுடைய வழியிலே. ஆகையினாலே அந்த இருவருடைய படங்களுக்கு
சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு நூற்றுக்கணக்கான தாய்மார்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் மதுவை ஒழித்தே தீர்வோம், மது இல்லாத தமிழ்நாடு படைப்போம் என்று சத்தியம் செய்து இன்றைக்கு சூளுரைத்திருக்கிறோம். தமிழ்நாடு மக்களாகிய ஏழை எளிய தொழிலாளர்களான நாங்கள் எமது தமிழ்நாட்டு அரசை உரிமையோடு வேண்டுகிறோம். மது உடலுக்கு கேடு, உயிருக்கு கேடு என்று நமது அரசு குடிமக்களுக்கு அறிவுரை கூறுகிறது. அந்த அரசு மதுக்கடைகளை திறப்பது நியாயமில்லை. எனவே எங்கள் அரசு, தமிழ்நாட்டு அரசு உடனே மூடுக மதுக்கடைகளை உடனே மூடுக. அண்ணல் காந்தியார், தலைவர் காமராஜர் புகழ் வணக்க நாளிலே அவர்தம் கொள்கைப்படி எங்கள் அரசை, மக்கள் அரசை, தமிழ்நாடு அரசை உரிமையோடு வேண்டுகிறோம். மக்கள் நலனில் அக்கறை கொண்டு கொலை, கொள்ளை, பாலியல் வன்மம், ஆணவ படுகொலை, அராஜக சண்டை, சாதி மோதலுக்கு காரணமான வாசல் திறப்பான மதுக்கடைகளை உடனே மூடுக. மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம். மது இல்லாத தமிழ்நாடு காண சூளுரைப்போம். காந்தியார் பெயரில், தலைவர் காமராஜர் பெயரில், தலைவர் காமராஜர் பெயரில் சத்தியம் செய்து சூளுரைப்போம். மது இல்லாத தமிழ்நாடுக்கான சூளுரைப்போம். மக்களாகிய நாங்கள் சூளுரைப்போம். வென்று காட்டுவோம். மதுவை ஒழித்து மது இல்லாத தமிழ்நாடு காண வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம். காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு இன்னைக்கு நீங்க வந்து இந்த பெண்களை திரளாக திரட்டி ஒரு மது ஒழிப்புக்கான ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்கீங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம். முதல் முறையாக இதை வந்து நீங்க இதுவரைக்கும் யாரும் சிந்திக்காத, செயல்படுத்தாத செயலை நாம செஞ்சிருக்கோம். இதை வந்து நீங்க முன்னெடுத்து எந்த கட்சியும் சிந்திக்கல. நாங்க வரவேற்கிறோம். இதை வந்து நாங்க வந்து ஒரு சாதாரண மது ஒழிப்புக்கான உறுதிமொழியா மட்டும் எடுத்துக்கவா, இல்ல தமிழ்நாட்டு அரசுக்கான ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கவா? மது ஒழிப்பு புரட்சிக்கான போராட்டத்தின் தொடக்கமா எடுத்துக்கலாம். இதே நாள்ல வந்து கட்டாயம் விடுதலை தலைவர் திருமாவளவனும் இன்னைக்கு மது ஒழிப்பு வரவேற்கிறோம். மதுவை யார் ஒழிக்க, யாரு எந்த களம் அமைத்தாலும் நம்ம வரவேற்போம். விமர்சனமின்றி வரவேற்போம். மது ஒழிக்க மாநாடு வாழ்த்துக்கிறோம், வெற்றி பெற. சரி, இந்த போராட்ட கோரிக்கை வந்து அரசாங்கம் கரெக்டாக சரி செய்து இதுக்கான முன்னெடுப்புகள் எடுத்து சொல்லணும் நம்புறீங்க? கட்டாயம் எடுப்போம். நாங்களும் போராடுவோம். மக்களை திரட்டி, இன்னும் குறிப்பா பெண்களை திரட்டி தான் போராடுவோம். ஏற்கனவே நான் மது ஒழிப்பு போராட்டத்தில் சிறைக்கு போயிருக்கேன். ஒரு மதுபான கடை இழுத்து மூடி இருக்கேன். 5000 பேர் திரண்டு போராட்டம் நடத்துனாங்க. மேலப்பாளையத்துல இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒன்றும் நடக்கல. 5 பேரை கூட்டு போய் மதுபான கடை மூடி இருக்கேன். ராஜா நகர்ல, மேலப்பாளையத்துல. எங்க ஊர்ல ஆழ்வார்த்தனர் பேரூராட்சி, மது இல்லாத பேரூராட்சியா வச்சிருக்கோம். தொடர்ந்து இது போல மனித வளத்துக்கு மேம்பட்டான விஷயங்களை வந்து நீங்க முன்னெடுப்பீங்க நம்பலாமா? நம்பலாம். உறுதியாக முன்னெடுக்கிறது இல்ல, களமாடுவோம், போராடுவோம்.
இறுதி மூச்சு வரை போராடுவோம். உங்கள் போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அந்த வகையிலே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்மம், ஆணவ படுகொலை, அராஜக சண்டை, சாதிய மோதல், இப்படி அன்றாட செய்தித்தாள்களை பார்க்கும்போது குடும்பத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, மனைவியால் கணவன் படுகொலை செய்தான். காரணம் கேட்டால் தினமும் குடித்துவிட்டு மனைவி சித்திரவதை செய்கிற போக்கு, குடும்பத்தை கவனிக்காத பொறுப்பற்ற தன்மை, குடும்பம் பிழைப்பதற்கு வழி இல்லை, கடன் தொல்லை, பிள்ளையை படிக்க வைக்க முடியலை, பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்க முடியலை, ஆண் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை, எங்கு பார்த்தாலும் வறுமை, எல்லாவற்றுக்கும் காரணமாக மது உடலுக்கு கேடு, உயிருக்கு கேடு, நாட்டுக்கு கேடு என்று அரசே சொல்கிறது. மது புட்டியிலே அச்சடித்து வைத்திருக்கிறார்கள். அந்த அரசே மது விற்கலாமா? கள்ளுண்ணாமை என்கின்ற அதிகாரத்தை படித்த 10 பாட்டுகளை திருக்குறளை படித்தனா தமிழ்நாட்டிலே மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறோம். எந்த சமயம், அது இஸ்லாமாக இருந்தாலும், கிறிஸ்தவமாக இருந்தாலும், பௌத்தமாக இருந்தாலும், சீக்கியமாக இருந்தாலும், எந்த சமயமாவது மதுவை ஆதரிக்கிறதா என்றால் எந்த சமயம் ஆதரிக்கல. மதுவால மிகப்பெரிய கேடு சமுதாயத்துக்கு வருகிறது. அனைத்து ஒழுக்க கேடுகளின் தாயாக மது இருக்கிறது. அந்த மதுவை ஒழித்து கட்டப்பட வேண்டும் என்று பல தலைவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், தமிழின போராளி மருத்துவர் ஐயா கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக அவர் ஒரு மருத்துவராக நின்று மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து 40 ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க போராடி வருகிறார். 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த கோரி ஐயா ஒரு மிகப்பெரிய சுற்றுப்பயணம் சென்று ஒரு மாநாட்டை நடந்தார். இருக்கு பாருங்க, இந்த துண்டறிக்கையெல்லாம் கோடிக்கணக்கில், இது நான் எழுதிய துண்டறிக்கை, பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயாவுடைய அன்பு கட்டளை ஏற்று மதுவிலக்கு தொடர்பாக நம்முடைய தலைவர்கள் காந்தியார் சொன்னது, ஈவேரா சொன்னது, ஓம்புந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொன்னது, குமாரசாமி ராஜா சொன்னது, நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் சொன்னது, மூதறிஞர் ராஜாஜி மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த ஆய்வு செய்து நடைமுறைப்படுத்துவதற்கான முழுமையான நடவடிக்கை எடுத்தது, பக்தோச்சலம் சொன்னது, அறிஞர் அண்ணா. கடைசியில் அறிஞர் அண்ணா மதுவால் வரக்கூடிய வருமானம் பெருநோயாளி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமம். சாராய கடைகளை திறந்தால், கள்ளுக்கடைகளை திறந்தால் ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அன்றாடம் காட்சிகள், வாழ்க்கையில் இருள் சூழ்ந்துவிடும். எனவே ஒருபோதும் மதுக்கடைகளை அரசாங்கத்தின் வருவாயை எண்ணி திறக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் அண்ணா வழியில் அயராது உழைப்போ என்ற முழக்கத்தின் கீழே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட அமைப்புகள், அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், இந்த திராவிட அமைப்புகள் தொடர்ந்து மதுபான கடைகளை திறந்து இன்றைக்கு நாட்டு மக்களை குடிகார மக்களாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். நல்ல தமிழ்நாட்டை, செந்தமிழ் நாட்டை குடிகார நாடாக மாற்றி இருக்கிறார்கள். தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள், ராமதாஸ் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே உச்ச நீதிமன்றம் வரைக்கு சென்று ஆயிரக்கணக்கான மதுபான கடைகளை, சாலை நெடுஞ்சாலை ஓரமாக இருந்த மதுபான கடைகளை இழுத்து மூடுவதற்கு போராடி மூட வைத்திருக்கிறார், பேரீட்டம் செய்திருக்கிறார். ஆனால் நம்முடைய தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த மாநாட்டிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் அழைக்க மாட்டோம். சரி, அழைப்பதும் அழைக்காததும் அவருடைய கருத்து. அதே போல புதிய தமிழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களும் புதிய தமிழகம் கட்சி தொடங்கின காலகட்டத்திலிருந்து, அதாவது 1996 என்று நினைக்கிறேன், 96 தான் அவர் ஒட்டப்பிடார சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த காலகட்டத்திலிருந்து, புதிய தமிழகம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து அவரும் ஒரு மருத்துவராக இருந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். அதே போல நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் அமைச்சராக இருந்து இந்தியா முழுவதும், இன்றைக்கு சொல்லுகிறார் அல்லவா நம்முடைய அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள், இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம், தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சிறப்பாக மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்தி இந்தியாவுக்கு பாடம் புகட்டுவோம் என்ற நிலைப்பாடு எடுத்திருந்தால் வரவேற்கலாம், பாராட்டலாம். ஆனா தம்பி என்ன சொல்றாரு, இந்தியா முழு சரி வரட்டும், அந்த இந்தியா முழுமைக்கும் மது போதைக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்தவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ். இந்த நிலையில மிகப்பெரிய ஒரு மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை கள்ளக்குறிச்சியிலே நடத்துகிறார். ஏனென்று சொன்னால் அந்த கள்ளக்குறிச்சியிலே தான் 70க்கும் மேற்பட்டவர்கள் அண்மையிலே கள்ளச்சாராயம் குடித்து மாண்டு மடிந்தார்கள். எல்லோரும்
ஒடுக்கப்பட்ட தமிழர்களாக, உழைக்கும் தமிழர்களாக, வேளாண்குடி தமிழர்களாக அந்த குடும்பத்தை நிர்கதியா விட்டு மாண்டு மடினார்கள். அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது. குடிப்பது குற்றம், அதுவும் கள்ளச்சாராயம் குடிப்பது குற்றம், கள்ளச்சாராயம் வடிப்பதும் குற்றம். அந்த குற்ற செயலை செய்துவிட்டு மாண்டு மடிந்தவருக்கு 10 லட்சம் ரூபாய். இதை எதிர்த்த துணிச்சல் மிக்க ஒரே தலைவன் நம்முடைய செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான் 10 லட்சம் ரூபாய் குடித்தவனுக்கு ஏன் கொடுக்குறீங்க, குற்றம் செய்தவனுக்கு ஏன் கொடுக்குறீங்க என்று துணிச்சலாக கேட்டார். அந்த இடத்துக்கு போய் பார்வையிடவும் இல்லை. அது வரவேற்க தகுந்த ஒரு செயல்பாடு. அந்த நிலையில இன்றைக்கு இந்த 1937 72 வரை ஏறக்குறைய 35 ஆண்டுகள் மதுவென்றால் என்னவென்று தெரியாத தமிழ்நாட்டில் 7 முதலமைச்சர்கள், மூதறிஞர் ராஜாஜில் இருந்து அறிஞர் அண்ணா வரை 7 முதலமைச்சர்கள் ஆண்ட தமிழகத்தில் மதுவென்றால் என்ன என்று தெரியாமல் இருந்த நாட்டை இன்றைக்கு குடிகார நாடாக ஐயா கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு 72 தான் முதல் திறந்தார். பிறகு பெருந்தலைவர் காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியின் மூலம் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து 50,000 பேருக்கு மேலே சிறை சென்றார். அதிலே 17 வயது இளைஞனாக சிறை சென்றவர் தான் நம்முடைய ஐயா சசிபெருமாள். 2015 மது ஒழிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு நாகர்கோவிலிலே தொலைபேசி கோபுரத்தில் ஏறி தன் உயிரையே இழந்தார் நம்முடைய ஐயா சசிபெருமாள். எனவே பெருந்தலைவர் காமராஜருடைய இந்த நினைவு நாளில், புகழ் வணக்க நாளில் அண்ணல் காந்தியார் அவர்களுடைய விடுதலை போராட்டத்தின் ஊடாகவே மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்தி வாகை சூடிய இந்தியா முழுவதும் அண்ணல் காந்தியாருடைய பிறந்த நாளிலே இந்த இரு பெரும் தலைவருடைய கொள்கையை உறுதி செய்யக்கூடிய வகையிலே திருநெல்வேலியிலே ஒரு நல்ல பணியை, அறப்பணியை, நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் பணியை, ஒவ்வொரு வீட்டுக்கும் விடியலை தரக்கூடிய பணியை, மதுவை ஒழிக்க நாங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். அந்த உறுதிமொழி காட்சிகளை தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமல்ல, உலகத் தமிழர்கள் முழுவதும் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் நாங்கள் கொண்டு சென்று இந்த மதுவிலக்கு கொள்கையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக எல்லா கடைகளும் ஒரே நாளில் மூட வேண்டும் என்று சொல்ல, அதே நேரத்தில் 3 நாள் ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஏற்கனவே கொரோனா தடை காலத்தில் பார்த்தோமே, ஏறக்குறைய ஓராண்டு மது கடை எல்லாம் மூடிதான் இருந்தது. நான் குடிக்காமல் இறந்து போய்விட்டேன் என்று எந்த தமிழனும் சாகல, அல்லது குடிக்காமல் நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேன் என்று எந்த தமிழன் மருத்துவமனையில் போய் சேரல. ஓராண்டு காலம் மதுக்கடைகள் மூடப்பட்ட தமிழகத்தில் மது குடி இல்லாமல் எவரும் உயிரிழக்கவில்லை. வரலாற்று உண்மை, எல்லோரும் கண்முன்னாலும் நிகழ்ந்த உண்மை. எனவே தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், குறிப்பாக உழைக்கும் மக்களின் சார்பில், வேளாண்குடி மக்கள் சார்பிலே அன்பு உரிமையோடு வேண்டுகிறோம். உடனடியாக அனைத்து கடைகளும் மூட முடியாவிட்டாலும் படிப்படியாக அடுத்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்குள் தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளை மூடி முழுமையான மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இல்லையானால் மதுவை ஒழித்து கட்டக்கூடிய மக்கள் புரட்சி இந்த நாட்டில் வெடித்தே தரும், எவராலும் தடுக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களை வேண்டிக் கொள்கிறோம். உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். நன்றி, வணக்கம்.